பெண்களோட முடியின் நுனியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அதனால் பெண்கள் முடி வெட்டவே கூடாது. அப்படி முடி வெட்டினா அந்த வீட்டில் மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலத்துலேயும் ஜோசியர்கள் இது மாதிரினா சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு பெண்ணாக ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்கள் இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் என பார்க்கலாம். ஒரு பெண்ணுடைய முடியை வெட்டக்கூடாது, அந்த முடியோட அந்த நுனியை வெட்டுனா அதுலதான் மகாலட்சுமி இருக்கா அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இது ஆன்மீக பரிகாரம் இல்ல தாந்திரிக பரிகாரம் ஏதோ ஒரு பெயர்ல சொல்லி இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒரு கருத்தை ஒன்று சொல்லணும்னா அது 10 பேர் வாழ்க்கையில பொருந்தி போகணும். இப்போ ஒரு ஜோதிடத்துல ஒரு கருத்து சொல்லணும், இந்த கிரகம் இப்படி இருக்கு அதனால நீங்க இப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரு 10-15 பேருக்காவது அந்த விதி பொருந்தி போகும். உங்களை பூமி அதிர நடக்கக்கூடாது, நீங்க வானம் பார்த்த மாதிரி படுக்கக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, இன்னும் சொல்ல போனா நீங்க சத்தம் போட்டு சிரிக்க கூடாது. இதை போடுவாங்க. பெண்கள்னா அப்படியே ஒரு அளவா சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கும். அப்படி இது எல்லாமே பெண்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்காக தான் ஜோதிடம் ஆன்மீகம் இதில் நிறைய விஷயங்களுக்கு பெண்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு சரியான ஆளு அப்படின்ற ஒரு அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறதுல பெண்களோட பங்கு தான் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறதால பெண்களை கட்டுக்கோப்பாக வளர்க்குறதுக்கும் அந்த பெண் சமுதாயம் ஒரு நல்ல நிலையில போகணும், அப்பதான் அடுத்த சமுதாயம் நல்லா வரும் அப்படிங்கிறத கணக்கில் வச்சு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலும் அதை காரணமாக வச்சு பெண்களையே மட்டம் தட்டி அவங்கள தரைமட்டமும் ஆக்கிறதுக்காக ஒரு கூட்டமும் செயல்பட்டு இருக்கு. அதாவது முடி வெட்டினா நீங்க ஏழ்மை நிலையில் தள்ளப்படுவீங்க அப்படின்னு இந்த கருத்து மூலம் சொல்றாங்க. பெண்கள் முடிய வெட்டினா அவங்க ஏழ்மை நிலைக்கு போயிடுவாங்க, ஏன்னா மகாலட்சுமி அதில் தான் இருக்கான்னு இதுல ஒரு கருத்து சொல்றாங்க. இந்தியாவில் ஒரு டாப் 10ல இருக்கிற ஒரு பணக்கார பெண்மணிகள் 10 பேர் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே சிகை அலங்காரம் பண்ணிக்கிறவங்கள தான் இருக்காங்க. அவங்க போய் பியூட்டி பார்லரில் போய் தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறவங்களாகவும் தன்னுடைய கூந்தலை வெட்டி அதை ஒரு அழகான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வரவங்களுமா தான் இருக்காங்க.